என் வீட்டுக்குள்ள ஏன் சமாதானம் இல்லை? இருக்கிறது 2 பேர், கணவன் மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சிறு பிள்ளைகள். அதுகளால நமக்கு டென்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆனா வேதனை ஒரு நாள் என்ன செய்யாது. எந்த ஒரு தாய்கறியாச்சும் பிள்ளை வந்து அடம் பிடிக்குது அதை பிடிக்குதுன்னு சொல்லிட்டு பிள்ளையை வெறுக்க முடியுமா? வாய் அளவுல பேசலாம், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பேச முடியுமா? பேச மாட்டாங்க. ஆனா 2 பேர் இருக்கிற கணவன் மனைவி வீட்டுல ஒரு மனம் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா சில நேரங்களில் கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், இவன் கூட ஏன் வாழ்றன்னு நினைக்கிற அளவுக்கு கிறிஸ்துவ குடும்பங்களிலே நிறைய சூழ்நிலைகள் வெறுத்து போயிருக்கிறார்கள். காரணம் கணவனும் இல்லை, தேவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பி ஓடிக்கொண்டிருந்தவனை தொட்டு அவருடைய வார்த்தைகளை சொல்ல மாற்றின தேவன். அல்லேலூயா. அவரால் முடியாதது வேதம் சொல்லுகிறது. தேவனால் கூடாத காரியம் அவர் சொல்ல ஆகும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களையே எல்லாம் அவரால் முடியும். ஆனா என் வீட்டுடைய நிலைமை ஏன் மாறல? இன்னும் பிரச்சனை, இன்னும் சஞ்சலம். ஏன்டா வாழ்றேன்? சில பேர் வாழ்க்கையில முன்னேறதுக்காக முயற்சி எடுக்கும் பொழுது கூட சரி, இவங்களுடைய வாழ்க்கையின் தரங்களை இப்படி வச்சுக்கிட்டு முயற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. ஜானியார்னா மூலம் சறுக்குது. 10,000 ரூபாய் இருக்கும்போது குடும்பத்தை நடத்தின, இன்னைக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறாரு, நடத்த முடியல. ஆனாலும் கடன். காரணம் நீ சம்பாதிக்கிறது இல்லையோ, நீ ஓடுறது இல்லையோ, நீ உழைக்கிறதுலே இல்லை. உன் வீடு, இங்க வசனம் சொல்லுகிறதை போல, அவன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்தான். அல்லேலூயா. அப்படின்னா எங்க மாற்றணும்? உக்காஞ்சி கமிட்டி மீட்டிங் போடுற பாரு வீட்டில், இந்த வேலையை மாத்திக்கலாங்க, அந்த வேலைக்கு போனா கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அந்த வேலைக்கு போனா வருமானம் வரங்க, அந்த வேலைக்கு போனா நேரம் கிடைக்கும், இப்படி இருக்கலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ப்ராப்ளம் எங்கன்னா, என் வீட்டார் அனைவரோடும் நான் என்ன வைக்கவில்லை? விசுவாசம் வைக்கவில்லை. இன்னைக்கு அதுல தான் பிரச்சனை. குடும்பம் ரட்சிக்கப்படல, குடும்பத்தில் கணவன் இயேசுவை ஏற்றுக்கல, இயேசுவை ஏற்றுக்கொண்ட கணவன் இங்க இருக்கிறாரு, மனைவி ஏற்றுக்கொள்ளல. வழிகட்டாயத்தினால சபைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், எப்படியாவது இது ரட்சிக்கப்படட்டேன்னு. ஆனாலும் அது பொம்மை மாதிரி, அப்படியே மண்ணு மாதிரி, அப்படியே என்ன சொல்லுவாங்களே, பிடிச்சு வச்ச கொலக்கட்டை மாதிரி அப்படியே அசையாம. அல்லேலூயா. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டுங்க, சில குடும்பங்கள் அப்படிதான் இருக்கு, இன்னும் மாறல. எப்ப மாறுவான்? சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்றான், கொஞ்சம் வளர்ந்தா மாறிடுவான்றோம். வாலிபன் ஆயிட்டான், இப்படிதான் இருப்பான், இன்னும் கொஞ்சம் காலத்துல மாறிடுவான்றோம். காலங்கள் கடந்து போது, வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான், கல்யாணம் பண்றான், ஆனாலும் மாறல. அவனுடைய வாழ்க்கையின் தரங்கள் எப்படி இருக்கிறது? மோசமான நிலைமையில தான் ஓடிக்கிட்டு இருக்கு. தவறான பழக்க வழக்கம். மாறிடுவான். எப்ப மாறுவான்? அந்தந்த காலகட்டத்தில் மாறாமலே எப்படி வாழ்றான்னு சொன்னா, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு பிரியம் இல்லாம தான் என்ன செய்யறான்? தான் வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு விசுவாசம் எது மேல இல்லை? தேவன் மேல இல்லை. அல்லேலூயா. அதனால பிசாசு உள்ள என்ன செய்யறான்? நான் திரும்ப சொல்றேன், நீ ஆராதிக்கிற தேவன் பேரில் விசுவாசம் வைத்தா ஒன்னு உனக்குள்ள இருளு வெளியே போயிருக்கும், வெளிச்சம் மட்டும்தான் தங்கி இருக்கும். ஆனா நீ தேவன் பேரில் விசுவாசம் இல்லாதவனா இருந்தா உனக்குள்ளே வெளிச்சம் இருக்காது, இருள் மட்டும்தான் இருக்கும். அந்த இருள் நீ செய்யறது தான் சரி, நீ போகிற பாதை தான் சரி, நீ வாழ்ற வாழ்க்கை தான் சரின்னு அந்த இருள் உனக்குள்ள இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு நீங்க என்ன செய்யணும்? என் வீடு, என் வீட்டார் அனைவரோடும் கர்த்தர் மேல என்ன செய்யணும்? விசுவாசம் வைக்கணும். எவ்வளவு நாள் பாசம் வைக்கணும்? காரியம் கைகூடி வருகிற வரைக்கும் அந்த விசுவாசத்தில் நீ ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது. எத்தனை நிலைகள் மாறட்டும், எத்தனை போராட்டங்கள் வந்துட்டோம், ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் என்ன செய்யாது? அசைக்கவே கூடாது. அந்த விசுவாசம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும்.